ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோம் ட்ரெஷர். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா, அயன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் அதிகமாக இருக்க ஒரு சூப் ரெசிபி தான். என்னடா இது ரொம்ப பில்டப் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்காய் சூப்பு தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நான் பண்ணுற ஃபர்ஸ்ட் முருங்கைக்காய் சூப்புடைய ரெசிபி. இது வரைக்கும் நான் முருங்கைக்காய் வச்சு சூப்பெல்லாம் வந்து பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு முருங்கைக்காய் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 4-5 விசில் கிட்ட விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு வந்து இதுக்குள்ளே இருக்க பல்ப்பு தான் தேவை. ஸோ அதனால் என்ன பண்ணும், முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முருங்கை மரமே நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் தாங்க. அதில் இருக்க அந்த பிசினி கூட ஏதோ ஒரு க்ரீம் அண்டு டேப்லெட்லாம் வந்து செய்கிறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அந்த கீரை அதை விட பெனிஃபிட் நம்ம கண்ணுக்காகட்டும், நமக்கு ஹேருக்காகட்டும், நம்மளோட வெயிட் லாஸ் ஆகட்டும், அதுக்கு எல்லாத்துக்குமே முருங்கைக்கீரை ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட்டை வந்து கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் இதுலேயுமே நல்ல அயன் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருந்தாலே நமக்கு வந்து இந்த அயன் கண்டென்ட்லாம் நம்ம வந்து உடம்புல வந்து சீக்கிரமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் வீட்டிலலாம் வந்து முருங்கை மரம் இருக்கா இல்லையான்றதை கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஆற வச்சு இதுக்குள்ளே இருக்க பல்ப்பை மட்டும் நம்ம எடுத்து நம்ம வேக வச்சிடணும் இல்லையா, அந்த தண்ணியிலேயே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நீங்கள் வந்து ஸ்பூனில் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கையால் வச்சு லைட்டாக அப்படி வந்து ஸ்க்ரூ பண்ணாலே அந்த உள்ளே இருக்க பல்ப்பெல்லாம் வெளியில் வந்துடுமே. ஸோ எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு நல்லா அந்த முருங்கைக்காய் உள்ளார இருக்கிற அந்த தண்ணி இருக்குது பார்த்திங்கன்னா, வேக வச்ச தண்ணி நல்லா ஸ்வீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி எடுத்திருக்கேன்றதையும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ என்னை வந்து சின்னதாக அந்த நீட்டாக ஒரு மாதிரி குச்சி மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் வந்து ஒன்று எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம சின்ன குழந்தை வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இது நல்லாவே நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி கையாலே நல்லா மசிச்சு விட்டு ஃபில்ட்ரு பண்ணி கூட நம்ம வந்து சூப் வந்து வைக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லோரும் பெரிய பசங்க தானேன்றனால நான் வந்து கொஞ்சம் மட்டும்தான் நீட்டாக அந்த குச்சிலாம் நான் எடுக்கவே இல்லைங்க. இதை பாருங்கள் எந்த அளவுக்கு நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா அந்த முருங்கைக்காவை நல்லா வந்து நான் வந்து ஸ்வீஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இப்போ நான் இது கூட வந்து ஒரு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி சூப் வைப்போமோ அப்படி தான் வச்சுருக்கேன். ஸோ பாருங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து இந்த லைட்டாக முருங்கைக்காலாம் விழுந்துருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு இது கூட வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு எண்ணெய் ஊற்றி, நான் வந்து இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் வந்து நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னுமே இந்த டேஸ்ட் வந்து நல்லா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நெய் ஆட் பண்ணி சாப்பிட்றதுனால இன்னுமே நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அது கூட வந்து ரவுண்டு வடகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெங்காயம் வதங்கின பிறகு இது கூட வந்து குடமிளகாய் தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம சூப் அந்த வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, பல்ப்லாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அது கூட இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ அடிக்கிற வெயிலில் எல்லாருமே வந்து லிக்விடாக தான் வந்து தண்ணிலாம் உள்ளே இறங்குதே தவிர சாலிடாக ஃபுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி சூப் ரெசிபியை நீங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்து வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சாய்க்கு வந்து ஹீமோக்ளோபின் வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்றனால நான் இந்த சூப்பெல்லாம் இப்போ வந்து வச்சு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கேன். நீங்களாம் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா வதக்கிட்டேன். இப்போ நான் வந்து இந்த சூப்லேயே இதை எடுத்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகுத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து மிளகு இருந்தாலுமே அதை நசுக்கி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் மட்டும் இருக்கனால மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பூண்டு வந்து தட்டி போட்டுக்கோங்க. லைட்டாக பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிட்டு இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே புதினா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் போடும்போது அந்த மனம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னும் சூப்பு மாதிரி சாப்பிட்லாம், அப்படின்னா ரசம் மாதிரி கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரசம் மாதிரி தான் ஊற்றி சாப்பிட்டு பார்த்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது கூட ஒரு முட்டை ஆம்லேட் வச்சு சாப்பிட்டிங்கன்னா தரமாக வேறு லெவலில் இருக்குங்க. மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை என்னோடய கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெசிபிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மோம் ட்ரெஷர் சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கம் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து செக் பண்ணிட்டு போடுங்க. இந்த தடவை நான் உப்பு போடும்போது கொஞ்சம் லைட்டாக உப்பு வந்து கூடிடுது. சாய் வந்து சுட ஆயில் ஊற்றிக்கிட்டான். அப்புறம் ஆற வச்சு சூடாக கொஞ்சம் குடிக்கும் போது இந்த உப்போடைய இது எங்களுக்கு தெரியல. ஆறின பிறகு கொஞ்சம் ஒரு கல்
லெவல் வந்து ஏறிடுச்சு. ஸோ மஸ்ட் ட்ரை. பை, டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய்.